ஸோ இந்த புதுசாக வந்து இருக்கக்கூடிய அந்த X3 டிரான்ஸ்மிட்டர், Godoxோட X3 டிரான்ஸ்மிட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒயர்லெஸ் சிங்க் ஆப்ஷன் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. AD600 Pro Mark II, AD200 Pro Mark II, தென் புதுசாக வந்து இருக்கக்கூடிய V480, V100 இந்த ஃப்ளாஷ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சிங்க்குங்கிற மோடு இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் சிங்க்குங்கிறது இருக்கும். அதாவது சேனல் இந்த இதில் விஷயத்தெல்லாம் தனித்தனியாக செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாஷ்லேயும் நீங்கள் போய் ஆப்ரேட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்க் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவே இருக்கக்கூடிய விஷயத்தை சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர் மோடில் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷை நீங்கள் ஒயர்லெஸ் ஆஃபில் இருக்குது, இதை வந்து நீங்கள் ரிசீவர் மோடில் வச்சிடுறீங்க. இப்போ ரிசீவர் ஃப்ளாஷ் இது வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஒயர்லெஸ் விஷயத்தை இதோட சிங்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒயர்லெஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம், சிங்க்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே போகிறோம், ஒயர்லெஸ்க்குள்ளே போயிட்டு சிங்க்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. ஒரு செகண்டு தான். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இதில் இருக்கிற சேனலை இதுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சேனலை நான் மாற்றிடுறேன். இதில் இருக்கிற சேனலை நான் சேனல் 18க்கு கொண்டு போகிறேன். இதை உடனே நான் சிங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இப்போ உடனே சிங்க் ஆகிடுச்சு. உங்களோட சேனல் இங்கே என்ன வச்சுருக்கீங்களோ அது இங்கே உடனே இமீடியட்டாக வந்துடும். ஸோ இப்படி தாங்க உங்களோட இந்த ஒயர்லெஸ் சிங்க்குங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டர் மோடில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நீங்கள் இங்கே இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ சென்டர் மோடில் வச்சுருக்கீங்க, இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளாஷ் வச்சுருக்கீங்க, ரிசீவரில் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்மிட்டர்னால இது வந்து ரிசீவர் மோடில் வைக்கல, வேறு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னா இதை சென்டர்லேருந்து வச்சு நீங்கள் ஒயர்லெஸ்குள்ளே போய்ட்டு சிங்க்கு கொடுத்தீங்கன்னா இங்கே சிங்க் ஆகிடும். இப்போ அடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு லெகசி ஹாட் ஷூ அப்படிங்கிறது இருக்குது. இந்த லெகசி ஹாட் ஷூ நிறைய பேருக்கு தெரில. இது என்னங்க அப்படின்னா பின்னாடி அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து நிக்கானுக்குள்ள ட்ரிகர். நிக்கானுக்குள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரு பின் மட்டும் தான், இந்த ட்ரிகர் மட்டும் இல்லை, எல்லா ட்ரிகர்லையும் சென்ட்ரு பின்னில் மட்டும்தான் ட்ரிகரிங்குள்ள ஆப்ஷனாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடிஎல், ஹைஸ்பீட் சிங்க்கு, மற்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான உள்ள கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த சென்டர் பின்னு மட்டும்தான் ட்ரிகர் பண்ணும், மற்றதெல்லாம் ட்ரிகர் பண்ணாது. இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும், டிடிஎலுக்குள்ள இன்ஃபர்மேஷனை, ஹைஸ்பீட் சிங்க்குள்ள இன்ஃபர்மேஷனை, லென்ஸு என்ன ஃபோக்கஸில் இருக்குது, என்ன ஃபோக்கல் லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கான உள்ளது. ஸோ இதை வந்து இந்த ட்ரிகரை நீங்கள் வேறு ஏதோ ஒரு கேமராவில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த டிடிஎல்லாம் வேணாம், ஹைஸ்பீட் சிங்க்லாம் வேணாம், எதுவுமே வேணாம், நான் மேனுவலில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லெகசி ஹாட் ஷூ அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் போய் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இந்த லெகசி ஹாட் ஷூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் பின்னு மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். இந்த சென்டர் பின்னு மட்டும்தான் ஒர்க் ஆகும். டிடிஎல், ஹைஸ்பீட் சிங்க் எதுவுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட சென்டர் பின் இங்கே முன்னாடியே சின்னதாக வந்துடுச்சு. அந்த லெகசி ஹாட் ஷூ அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களோட ஃபாஸ்ட் ஸ்பீடான ஒர்க் ஃப்ளோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிடிஎல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, மேனுவல் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஹைஸ்பீட் சிங்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த லெகசி ஹாட் ஷூ அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல், இது நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளாஷில் Godoxல இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதில் நாங்கள் புதுசாக இருக்கப்போது இது எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னா இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த டிசிஎம்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லேருந்து ஸ்பீட் லைட் மாதிரியான ஒரு விஷயம், அதுலேருந்து 100, 200 ஜூல், 300 ஜூல், 400, 600, 1200 இப்படி இருக்குது. இதில் என்னங்க இது என்னது நம்பராக இருக்குது, என்ன ஆஃப்னு இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் லைட்டை மட்டும் வச்சு நான் டிடிஎல் இந்த ட்ரிகரோட டிடிஎல் நான் யூஸ் பண்ண போகிறேன், டிடிஎல்லை மேனுவலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், டிடிஎல்ங்கிற ஆப்ஷனே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஸ்பீட் லைட்டில் வச்சுக்கணும். இல்லை AD100 யூஸ் பண்ணுற போட்டோன்னா 100ல் வச்சுக்கணும், AD200 ப்ரோனா 200ல் வச்சுக்கணும், 300னா 300 வச்சுக்கணும், அப்படியே. ஸோ 400, 600, 1200 அந்த மாதிரி Godoxல இருக்கக்கூடிய என்ன லைட் பவர் இருக்கோ அந்த லைட்டுக்கு ஏற்றாப்புல நான் இந்த யூஸ் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஃப்ளாஷ் இது வந்து இந்த பவரில் இருக்குது. ஸோ டிடிஎல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது மேனுவலுக்கு, இல்லை டிடிஎல்லை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது, டிடிஎல்லை நீங்கள் மெஷர் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற லைட் AD400 ப்ரோ இல்லைனா உங்களுக்கு AD200, AD100 அப்படிங்கிறத நான் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிடிஎல் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் லைட் நான் ஸ்பீட் லைட்டில் வச்சுக்கங்க,
மற்ற லைட்ஸ்னால் என்ன பவரோ அதில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டிசிஎம்ஐ யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஸோ டிடிஎல்லை யூஸ் பண்ணி மேனுவலில் எடுக்கும்போது ரொம்ப ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் வந்து அருமையான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட்டில் ரன் அண்ட் கன் சுச்சுவேஷனில் இந்த விஷயம் நிறைய யூஸ் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேல இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம், உங்களுக்கு பவர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு பவர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, 1/64 இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1/64, 1/128, 1/32 இப்படி தான் இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து மியர் நம்பராக சிங்கிள் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸாக இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட பவர் ஸ்டெப் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் வேணுமா இல்லைனா மியர் நம்பரில் வேணுமா, இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில் வந்துட்டீங்க இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். 10ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 7.7ங்கிறது கம்மி அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் புரியும். நிறைய பேருக்கு ஃப்ராக்ஷன்ஸில் புரிய மாட்டேங்குது. ஸோ 10ங்கிறது அதிகம், எனக்கு பவர் கம்மியாக வேணுமா 7.3ல் வச்சுக்கிறேன், இல்லை இன்னும் கம்மியாக வேணுமா 5.7ல் வச்சுக்கிறேன். ஸோ 10 விட 5ங்கிறது பாதி, முன்னாடி இருந்ததை விட பாதியில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியும். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே ஃப்ராக்ஷன்ஸ்லேயே இருந்துட்டோம், நான் ஆரம்பத்துலேருந்து அப்படியே பழகிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்து திரும்பியும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் பிடிக்கும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி மியர் நம்பர்ஸில் இருந்தால் பிடிக்கும். ஸோ எக்ஸ்ரே ட்ரிகரில் இது ஒரு சூப்பரான விஷயம். ஸ்டெப்பு, டிசிஎம், தென் லெகசி ஹாட் ஷூ, தென் ஒயர்லெஸ் சிங்க். இந்த ஒயர்லெஸ் சிங்க்குங்கிற விஷயத்தை வச்சு எப்படி நம்ம ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் சேனல்ஸை ஐடியை எப்படி நீங்கள் சிங்க் பண்ணுறது, ஐடியும் சிங்க் பண்ணிக்கலாம், சேனல் மட்டும் இல்லை ஐடியுமே நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ Godoxோட X3 டிரான்ஸ்மிட்டர் வச்சு நீங்கள் எப்படி வந்து இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுறது, உங்களோட இந்த ஒயர்லெஸ் சிங்க் எப்படி யூஸ் பண்ணுறது, டிடிஎல் எப்படி யூஸ் பண்ணுறது, டிசிஎம் எப்படி யூஸ் பண்ணுறது, டிசிஎம்குள்ளே பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி ஸ்டுடியோ வி கிரியேட் a bond with you. Bye bye.